ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொச்சு கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கீரை பொரியல் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு போட்டினதுமே நம்ம வெங்காயம் போட்டுடலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்காக. வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவக்க வதக்கியாச்சு. நான் ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது வதக்கினதுமே நம்ம கீரை அரிஞ்சு வச்சிருக்க கீரையை ஆட் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் அரைக்கீரை எடுத்திருக்கேன். இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம நல்ல தண்ணியில தான் கீரை கழுவிடும், அந்த தண்ணியே இருக்கு ஆக்சுவலா. அதனால நம்ம இதை அப்படியே மூடி வேக வச்சிடலாம். உங்களுக்கு தண்ணி எதுவும் இல்லைன்னா லைட்டா தண்ணி தெளிச்சுட்டு இதை நம்ம வேக வச்சிருவோம். இதை நம்ம இப்போ மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் போல இது அப்படியே மூடி வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல வெந்துடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். உப்பு இருக்கா செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீரை வெந்துடுச்சு. நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுடலாம். கீரை தேங்காய் எல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருவோம். இருக்க தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கீரை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.